எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பம். தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம், ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியா உருவானது. இது ஒன்றும் முதல் மீட்டிங் கிடையாது. திருச்சி, அரியலூர், நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு, திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு செல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 50 வருஷத்துல இல்லாத ஒரு எழுச்சியை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்க தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. ஆனா உண்மையை பதிவு பண்ணணும். எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசா காவல்துறை பெருசா சப்போர்ட் பண்ண கிடையாது. அரியலூர்ல சப்போர்ட் பண்ணாங்க. பெரம்பலூர் எஸ்பி எங்களுக்கு முன்னெச்சரிக்கையா பல தகவல் கொடுத்தாங்க. அதனாலதான் கடைசி நிமிஷத்துல அந்த ப்ரோக்ராம் நாங்க கேன்சல் பண்ணோம். ஆனா எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூர்ல நாங்க நாமக்கல்ல முடிச்சுட்டு, நாமக்கல்ல நல்ல முறையா மக்களுடைய ஆதரவோட முடிச்சுட்டு, என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ 3 to 10, இன்ஃபேக்ட் காலையில இருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும், பிரச்சாரம் ஆகட்டும், எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராம்ல எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தலைவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியும். இது ஏன் சொல்றேன்னா, தலைவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துலதான் நாங்க கரெக்டா போனோம். ஆனா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, கரூர் மாவட்டத்துல நாங்க நுழையும் பொழுது அந்த பார்டர்லயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க சன் டிவி தெரியும், பேச விடுங்க. என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் பண்ணுங்க. நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாளா நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க உண்மையை சொல்லணும். சம்பவம் நடந்தது போன மாசம். நாங்க பேசிக்கிறோம் சார். நாங்க பேசுறோம் சார். நாங்க பேசணும்னு நினைக்கிறேன். இவர் கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க. எதுக்காக நீங்க இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அலோவ் பண்ணுங்க. நாங்க பேசுறதை கேட்கிறோம். நீங்க அமைதியா இருங்க.